ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த கேபினெட் தான் எடுத்தேன். பட் கேபினெட் ரொம்ப முக்கியம் இருக்குது குவாலிட்டி. பட் இருந்தாலும் வேறு கேபினெட் இல்லை, இதை அட்ஜஸ்ட் பண்ணி இதை தான் செஞ்சாகணும். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் லோ ப்ரைஸ் எங்கே கிடைக்கும், அதே போல் வந்து ஆம்பிளிஃபையர் ரீஸ்டோரிங் வீடியோஸ், புதுசாக செய்கிற வீடியோஸ், சேல்ஸ் வீடியோஸ் எல்லாமே போடுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட கேபினெட் வந்து பக்கம் இப்போ வந்து ஸ்க்ரூஸ் எங்கெங்கே தேவை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டுட்டு அந்த ஸ்பேஸர் வச்சு போட்டுட்டேன். பேக் சைடு அதேபோல் வந்து ஸ்பீக்கருக்கான கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ கிருஷ்ணா ஆடியோஸ் அவங்கள்ட்ட வாங்கின ₹180க்கு அவங்க பேக் பண்ணி நல்லா தான் அனுப்பிச்சிருந்தாங்க. பட் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு. ஆனாலும் வந்து நம்ம செய்யக்குள்ள குவாலிட்டி இல்லை. இதுக்கு இந்த கிளாஸ் டி போர்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஈஸி ஆம்பிளிஃபையர்ன்ற வெப்சைட்டில் தான் இதை வாங்கியிருக்கோம். ஸோ இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வச்சு, தட் மீன்ஸ் ஆம்பிளிஃபையர் போர்டை வச்சு தான் நம்மளுக்கு இந்த 2.1 செய்ய போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50+50+100 வாட், அதாவது 100 வாட்டுங்கிறது சப் ஊஃபரும், 250க்கு வந்து நம்ம ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோட பெனிஃபிட்டு. ஸோ இதை வந்து நம்ம இந்த பாக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டான இடத்துல வந்து ஸ்க்ரூஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம போர்டு வந்து பக்காவாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து சால்ட்ரிங் வேலை அதிகமாக வச்சுக்கல. எல்லாத்தையுமே வந்து சாக்கெட் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். சப் ஊஃபருக்கு மட்டும் தான் சால்ட்ரிங் பண்ணணும். மற்றெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணால் போதும். கரெக்டாக வந்து போர்டு ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு போல்டு போட்டு டைட் பண்ணிக்கிறேன். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிடி போர்டு இதுதான். ஸோ பிடி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சப்பும் சேர்த்து வரும். பிடி ப்ளஸ் சப். ஓகேங்களா? சப்புக்கான தனியாக வந்து நம்ம எதுவும் போட தேவையில்லை. இந்த சப்போர்டு தனியாக எதுக்கும் அவசியம் இல்லை. டைரெக்டாக நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸ் கம்பெனி தான். ஸோ இதோட வீடியோ நான் போடலை உங்களுக்கு, பட் இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், பார்த்துங்க. போர்டில் எது எங்கெங்கே வரும்னு வச்சாச்சு. இப்போ வந்து அக்ரைலிக் பேனல் வச்சு பார்க்குறேன். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா நான் அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த போர்டு பார்த்தீங்கன்னாக்கா 12 வால்ட் அப்புறம் 24 வால்ட் சிங்கிள் சப்ளை போர்டு. இதில் உங்களுக்கு வந்து பாஸ் ட்ரிபிள் கனெக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்புக்கான கனெக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்புக்கு நம்ம இதுலேருந்து அவுட் எடுத்து டைரெக்டாக போர்டில் கொடுத்துக்கலாம். தனியாக வந்து சப்புக்குன்னு ஒரு போர்டு போடணும்னு அவசியம் இல்லை. இதோட காஸ்ட் அரௌண்ட் வந்து ஒரு 170 180 ருபீஸ் தான் இதோட காஸ்ட்டு. ஞாபகம் இல்லை, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த போர்டு வந்து ஏசி ஆம்பிளிஃபையர் வெப்சைட்டில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ சொன்ன மாதிரி இல்லை, பாஸ் தனியாக ட்ரிபிள் தனியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆடியோ இன்புட் கொடுக்குறோம், இந்த பக்கம் ஆடியோ அவுட்புட் எடுக்கிறோம். அது பக்கத்துலேயே வந்து சப் ஊஃபருக்கான அவுட்புட்டும் எடுத்துக்க போகிறோம். இது சிங்கிள் சப்ளை 12 வால்ட் 24 வால்ட், அவ்வளோதான். இதை நம்ம டேரெக்டாக கொடுத்துக்கலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒயரிங்கில் வந்து இப்போ எதில் ஆடியோ அவுட், அது மாதிரி சப் ஊஃபர் அவுட் இருக்கோ அதை அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல லைன் மட்டும் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணால் போதும், வேறு எந்த வேலையும் கிடையாது. ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நாளைக்கு நல்லா இருக்கும். இது வந்து அதுக்கான கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோலை வந்து நம்ம வெளியில் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு ஆடியோ வந்து கெயின் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீசெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பின்னு. பட் 5 பின்னு உள்ளது நம்ம வந்து இப்போதைக்கு கிடைக்காது. ஆனால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது 6 பின் பொட்டென்டோமீட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். 100K பொட்டென்டோமீட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி 5 பின்னை அதை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பின்னில் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கிரவுண்டு, ஓகேங்களா? இல்லை ஃபஸ்ட்டு பின் வர்றது வந்து கிரவுண்டு உங்களுக்கு. அதே போல் வந்து செகண்ட் பின் வந்து பார்த்திங்கனாக்கா சேனல் இன், ஆடியோ இன்னு. அடுத்தது வந்து ஆடியோ அவுட்டு. அப்புறம் ஆடியோ இந்த லாஸ்ட்டு பின் வந்து உங்களுக்கு ஆடியோ இன்னு, அதுக்கு முன்னாடி இருக்க பின் வந்து ஆடியோ அவுட். இதுதான் வந்து கனெக்ஷன் டீட்டெயில்ஸு. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நான் காட்டுறேன் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கலர் கோடு நம்மளே எடுத்துக்கலாம். ஒரு 5 வயர் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம ரெகுலராக ரிப்பன் கேபிள் வந்து ஒரு 5 கேபிள் எடுத்து நான் கரெக்டாக வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ வயர் பிரியாமல் இருக்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி க்ளூகம் ஊட்டி நம்ம டைட்டாக ஒட்டிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவல் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து வயலட் வயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு கரெக்டாக வந்து ஒயர் வந்து சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த கலர் கோடிங் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், வேறு எதுவும் தேவை கிடையாது. கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வயரிங்கில் எந்த ஃபால்ட்டுமே வராது. இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ கரெக்ட் அந்த சால்ட்ரிங் லெட்டு வந்து லிமிட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக பிசுறு மாதிரி வச்சிங்க அப்படின்னாக்கா அதே சில டைமில் வந்து ஹம்மிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக தொடாமல் லைட்டாக வச்சு அப்படியே வந்து சால்வ் பண்ணிட்டிங்கன்னா போதும், வேறு எதுவும் தேவை கிடையாது. ஸோ கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா நிறைய டைம் வந்து என்னோடய அனுபவத்தில் வந்து இந்த மாதிரி பிசுறு வரக்குள்ள பக்கத்தில் லைன் ஜாயின் ஆகிட்டு ஒரு மாதிரி இரைச்சல் வரும், ஒரு கரண்ட் நாய்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம கிளாஸ் டி போர்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவுட்புட் எடுக்கக்கூடிய சில விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாக்கெட் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக ப்ளக் அண்ட் ப்ளே அந்த மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி சாக்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்பைசஸில் வாங்கினது இந்த ப்ராஜெக்ட்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பிசுறு பக்கத்தில் எதுவும் ஒட்டாமல் கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படி இருந்தாக்கா இந்த மாதிரி சால்ட்ரிங் வச்சு லைட்டாக தேய்ச்சி விடுங்க. அந்த கனெக்ஷன் வந்து விடுபட்டுரும். ஸோ கிளாஸ் டி போர்டும் பிடி போர்டும் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது யூஎஸ்பி போர்டு பார்க்கலாம். ஸோ யூஎஸ்பி போர்டு வந்து பகாரியா போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கேபினெட்டை ரேக்கலைட் பண்ணதை வந்து ஒட்டிட்டேன். கரெக்டான பொசிஷன் வச்சு கரெக்டாக ஒட்டிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா நான் ஃபஸ்ட்டு அந்த ஆடியோ அவுட்புட் வரதில் வந்து ஸ்லீவ் கவர்டு கேபிள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது வந்து ஆக்ஸ் லைன். ஸோ ஆக்ஸ் லைனுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுத்துட்டு இந்த பிளாக் கலரில் ஹீட் ஷிங்க் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த ஹீட் ஷிங்கை வந்து கவர் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக ஹீட் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்கிற ஒயர் வந்து ஜாயின் ஆகாது. நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் எந்த விஷயம் இருக்காது. ஸோ சேஃப் தான் நம்மளுக்கு. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு காமனில் தான் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஹீட் ஷிங்க் வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக சால்ட்ரிங் கன் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும். அது அப்படியே வந்து பிடிச்சிக்கும். ஒயரும் பிடிச்சிட்டு வெளியில் வராது. க்ளூ கன் ஊட்டலாம். அதுக்கு பதில் இது வச்சா கூட நம்மளுக்கு ஓகே தான். வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் வோல்டேஜ் 5 வோல்ட் இன்புட் வோல்டேஜ் கொடுங்களா, அதுக்கு வந்து ஒயர் இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கிட்டு அதுலேயும் வந்து அதே ஹீட் ஷ்ரிங்கை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சைஸஸில் வந்து ஹீட் ஷ்ரிங்க் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹீட் சிங்க் இல்லை, ஹீட் ஷ்ரிங்க். அதாவது வந்து ஒரு ஸ்லீவ்ஸ் மாதிரி தான் இது. ஸோ இது வந்து முடிஞ்ச வரைக்கும் 1 mm 2 mm அந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்லீவ்டு ஒயர் வாங்கக்குள்ளே பார்த்திங்கன்னா அது 3 ஒயர் இருக்கும். 2 ஒயர் லெஃப்ட் ரைட்டுக்கும், காமனாக இருக்கிற ஒயர் இந்த மாதிரி இரும்பு கம்மி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணால் இந்த மாதிரி மெலிசாக இருக்கிற ஹீட் ஷ்ரிங்கை வந்து நம்ம அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹீட் ஷ்ரிங்க் நம்ம யூஸ் பண்ணுற இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஒயருக்குள்ளே தள்ளிட்டு அந்த சால்டிங் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அந்த ஒயர் வந்து அப்படியே பிரிஞ்சுட்டு கீழே போகவே போகாது. ஸோ நம்மளுக்கு ஒரு சேஃபாகவும் ஒயர் வந்து இருக்கும். பக்கத்தில் ஜாயின் ஆகிற பிரச்சனையும் இருக்குது. ஸோ யூஎஸ்பி போர்ட்லேருந்து வந்ததை வந்து ஒரு 100K பொட்டேட்டோமீட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த பொட்டேட்டோமீட்டர்லேருந்து நம்ம பிடி போர்டுக்கு போகிறதுக்கு இந்த ஜிஎஸ்டி சாக்கெட் மாதிரி ஒரு ஒயர் நம்ம ரெகுலராக நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த ஒயரை வந்து இதில் கரெக்டாக வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் அது லெஃப்ட் அண்ட் ரைட்டு அந்த காம்பனில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அக்ரிலிக் பேனல் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு நாளைக்கு வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் எ நைஸ் டே.